Hi friends, welcome to Unbodios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 theatrical டைப் ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் போட்டிருந்தோம். அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் போட்டோம், அதனால் நிறைய பேர் கால் பண்ணி திரும்பவும் போடுங்கன்ட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அதே மாடலில் போடாமல் வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்பேர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி அதே மாதிரியான செட்டப்பில் ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரும் சேம் அதே ஆஃபரில் தான் வரும். இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப குவாலிட்டியான 5.1 2.1 ஆம்பிளிஃபையர்ஸ், ஹோம் ஆம்பிளிஃபையர்ஸ் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையரு 5.1 theatrical ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். ஏன்னா இன்புட்ஸு, டால்பி, டிடிஎஸ்ஸு அந்த மாதிரி A to Z எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டு போட்ட ஆம்பிளிஃபையருக்கும் இதுக்கும் ஒரு 2-3 சேஞ்சஸ் இருக்குது. அதை நம்ம இன்சைடு பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கலரில் மெட்டல் நாப்ஸ் போட்டு ஃபுல் டிஜிட்டல் கிட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 60% தான் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் எனக்கு வேணும்னு கால் பண்ணி ஆர்டர்ஸை விட எனக்கு என்கொயரி கார்டு நிறையா வருது இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி. சரி, அதனால் நம்ம ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நான் மேபி ஒரு 2-3 டேஸில் நான் போடுறேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு. இருந்தாலும் வீடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி பேனல் வந்து லாஸ்ட் பேனலுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கஸ்டமைசேஷன் தான். இந்த மாதிரி பேனல் கஸ்டமைசேஷன் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்சைடு பார்க்கலாம். இன்சைடில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லாஸ்ட் ஆம்பில் 3030ல் 12 ஆம்பியர் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருந்தோம். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா டுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிரே கலர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24024ல் 10 ஆம்பியர் வருது. அந்த 10 ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் சப்வூஃபர். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24024ல் 6 ஆம்பியர் வருது. அந்த 6 ஆம்பியர் பார்த்திங்கன்னா ஃபார் 5 சேனல். இது மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அப்படின்னு மொத்தம் 3 வைண்டிங் வரும். நமக்கு அவ்வளோ வைண்டிங் தேவைப்படாதனால நம்ம சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 3 வைண்டிங் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வெறும் 10 ஆம்பியரை மட்டும் சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை செக்ஷன்னா 2 செக்ஷன் போட்டிருக்கோம். 10 ஆம்பியருக்கு மெட்டல் டயோடும் 4700 மைக்ரோஃபோல்ட் போட்டு அவுட்புட்டு 28 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு 33 அந்த மாதிரியான அவுட்புட் வோல்டேஜ் வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 6 ஆம்ப்ஸ் டயோடு போட்டு 4700 மைக்ரோஃபோல்ட் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் 5 சேனலுக்கு STK 4141 யூஸ் பண்ணியிருக்கோம் 4D21ல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வோல்ட்டு அந்த மாதிரியான வோல்டேஜே போதுமானது. ரொம்ப வோல்டேஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும், ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் நம்ம 4700 மைக்ரோஃபோல்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு ப்ரீ செக்ஷனில் ஃபில்டரே வரும்போது 24ங்கிறது ஒரு 26-28 அந்த மாதிரியான வோல்டேஜில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிஜிட்டல் கிட்னா ஃபியூடெக்கோட டிஜிட்டல் கிட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரா பேஸ் கிட்டு. இதிலே தனியாக சப்வூஃபர் வந்துடும். சேம் அதே போன ஆம்பிளிஃபையரில் போட்டிருந்த அதே கிட் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ட்ரான்ஸ்ஃபார்மரும் 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையரை மட்டும் மாற்றிருப்போம். மற்றபடி A to Z எல்லாமே இதே தான் இருக்குது, அதே ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்வூஃபருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஃபீட்டில் SAN 4 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம் 52001943 டிரான்சிஸ்டரில். இது நம்ம கஸ்டமர் SAN வேணும் அப்படின்னு கேட்டனால SAN போட்டோம். இதே ப்ரைஸ்க்கு உங்களுக்கு குமார் வேணுனாலும் குமார் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற சப்வூஃபருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 சேனலுக்கு STK 4141 சொன்ன மாதிரி இதோட செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்னால் 6 inches 8 inches ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் 60-80 வாட்ஸில் யூஸ் பண்ணலாம். இதில் 5 சேனலுக்கு நம்ம போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு சேனலும் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து 6 சேனலுக்கு நம்ம போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்வூஃபரில் சொன்ன மாதிரி JBL, டைனிட்டி, கேபிட்டல் இந்த மாதிரி 12 inch சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். 10 inchல எந்த சப்வூஃபர் வேணால் யூஸ் பண்ணலாம். பைனியர் இதுக்கு லோட் ஆகாது, ஆனால் பைனியர் வேணுனாலும் நம்ம லோட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். ஆன் ஆஃப், தெர்மல் ஸ்டார்ட்ரு, சாஃப்ட் ஸ்டார்ட்ரு ப்ரொடெக்ஷன். ஏன்னா ரொம்ப பவராக இருக்கும், 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கும் போது உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணும்போது ஸ்பீக்கரில் நாய்ஸஸ் வரும். ப்ளஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆனாலுமே உங்கள் ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம், 6 சேனல் ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட்டு இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ போட்டு முடிக்கும்போது எப்படி இருந்தாலும் இந்த ஆம்பிளிஃபையர் முடிஞ்சிருக்கும், நான் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன்.
நெக்ஸ்ட்டு இதோட இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா FT003 வெர்ஷன் 2.0 யூஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக இந்த FT003 வந்து பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோட கிட்டில் பேரே இருக்கும். நீங்கள் HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சிலிருந்து சேஞ்ச் பண்ணணுன்னா ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அனலாக் ஆம்ப் மாதிரி பேக் சைடு போய் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் DTS, டால்பி, PCMI அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ARC, HDMIயில் ARC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சில் வரும். நீங்கள் மூணையுமே அட் அ டைமில் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் டெஸ்டிங் வீடியோ வேணும்னா நம்மக்கிட்ட இருக்குது, வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சேம் இந்த ஆம்பிளிஃபையரு இதே ஆம்பிளிஃபையரை நம்ம அனலாக்கில் ஏற்கனவும் போட்டிருக்கோம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 வரும். லாஸ்ட் டைம் போட்டதே 2500 தான் போட்டிருந்தோம். இப்போது சேம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுமே நம்ம 16500க்கு தான் கொடுக்குறோம். உங்களுக்கு 2 டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ்ட் டைம் சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு 16500 16500 கொடுத்துருந்தோம். இந்த டைம் 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுமே உங்களுக்கு 16500 தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வேணுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த FT003 தான். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் DTS, டால்பி, PCMI அந்த லைட் இண்டிகேஷன் இருக்கும். இதில் நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இதில் எப்படி நீங்கள் டால்பி யூஸ் பண்ணுறீங்க, டால்பி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. நம்ம டால்பி ப்ராசஸிங் ஐசி யூஸ் பண்ணால் நம்ம அந்த ஃபைல் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக உங்களுக்கு அவுட்புட்டில் 5.1 டால்பி கிடைக்கும். ஆனால் நீங்கள் நார்மலான ஆடியோ யூஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் அப்படி தான் இருக்கும். ஆம்பிளிஃபையருங்கிறதே என்னென்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்டில் வரும். நம்ம டால்பி இன்புட் நீங்கள் 5.1ல் கொடுத்துட்டு வெளியில் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5.1 டால்பி இன்புட் ஆப்டிக்கில் கொடுத்திங்கன்னா வெளியில் உங்களுக்கு வந்து 5.1 டால்பியாக தான் வரும். நீங்கள் என்ன ஆடியோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க டால்பி சாங்ஸ்லாம் எப்படி ஏற்றுறதுன்னு. அதுவுமே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய இடத்துல அது 1000-1500க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையர் ஆர்டர் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ ஒர்க்கிங் மேன்யூலிருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிறத வரைக்கும் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இது MP3 சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துடலாம். டால்பி சாங்ஸ் 5.1 ட்ராக் சாங்ஸ்லாம் நம்ம போட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும், எனக்கு ஃபுல் டிரான்சிஸ்டரில் வேணும், அந்த மாதிரி என்ன மாதிரி வேணும்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் ஒர்க்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்கு நான் அதே ஆம்பிளிஃபையர் மாடலாக போடலைன்னா, இந்த மாதிரியும் நிறைய பேர் என்னென்னா நான் போடுறது தான் இருக்குது, நான் கஸ்டமைஸ் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி இல்லை, நம்ம என்ன போடுறோமோ அது மட்டும்தான் இருக்கணும் இல்லை, நம்ம எந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரும் பார்த்தீங்கனாலுமே ஒரு கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் தான், நம்ம கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.